பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை எப்படி சரியான ப்ரைஸில் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ஷனில் டூப்ளிகேட் மெட்டீரியல்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, குவாலிட்டி அண்ட் ட்ரூனஸ் எப்படி செக் பண்ணுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெட்டீரியல் வேஸ்டேஜை எப்படி தடுக்கிறது, என்ன மாதிரியான நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட், காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அலைட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, இப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் இந்தியா வால்ஸ் சேனல். ஹாய், வெல்கம் டு இந்தியா வால்ஸ். நான் வேலவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒயிட் சிமெண்ட்டை ப்ரைமராக யூஸ் பண்ணலாமா, ஒயிட் சிமெண்ட்டில் வச்சு ப்ரைமிங் பண்ணலாமா, பெயிண்ட் ப்ரைமிங் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ஃபார் தட் சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் சிமெண்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அண்ட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பெயிண்ட் கம்பெனிஸ் ஆல்சோ சேயிங் த சேம் திங். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் சிமெண்ட் வந்து உங்களுடைய சர்ஃபேஸஸை கிளியராக ரெடி பண்ணாது. நீங்கள் வெளியில் பார்க்குற ஒரு ஒயிட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அந்த கிளியர் சர்ஃபேஸ் உங்களுக்கு ரெடி பண்ணாது. ஸோ அதுக்கு தான் தே ஹாவ் ப்ரைமர்ஸ். ப்ரைமர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பெயிண்ட் சர்ஃபேஸ்க்கு பெயிண்டோட சேரக்கூடிய ஒரு அடர்ஷனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த கிளியர் அடர்ஷன் இருந்தால் தான் பெயிண்ட் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ 2 years வாரண்டி 3 years வாரண்டின்னு பெயிண்ட் கம்பெனிஸ் கொடுக்குற வாரண்டிஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒயிட் சம் யூஸ் பண்ணியிருந்தா அவங்க வந்து அந்த வாரண்டிஸ் கேரண்டிஸ் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஹேர் கிராக்ஸ் இருக்குது, நான் வந்து அப்போ டேரெக்டாக ப்ரைமர் பண்ண உடனே எனக்கு ஹேர் கிராக்ஸ் மாதிரி வருமே, அதை நான் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்கள் அக்ரலிக் பட்டிஸே யூஸ் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இருக்கோ அங்கே அக்ரலிக் பட்டிஸ் ஆர் தேர். அந்த கம்பெனிஸே கொடுக்குறாங்க எல்லாமே. whatever கம்பெனி யூ பை, அங்கேயே வந்து உங்களுக்கு ப்ரைமர்ஸ்க்கு கூட வந்து நீங்கள் பட்டி வேணும்னா அக்ரலிக் பட்டிஸ் வாங்கிக்கலாம். அந்த அக்ரலிக் பட்டிஸ் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கிராக்ஸ்லாம் ஓரளவு சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படினாலும் however you are going to do வந்து பட்டி எப்படியும் பார்க்க போகிறீங்க. ஸோ பட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டி இஸ் வந்து ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு பாலிமர் அடாசிவ். அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து இங்கே வருது. அந்த பாலிமர் அடாசிவ் ஒயிட் சிமெண்ட் தான் பட்டி. அந்த பட்டி போடும்போது உங்களுடைய பட்டி 2 கோட் பண்ணி நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சு பண்ணும்பொழுது உங்களுடைய வால் வந்து ரொம்ப கிளியராக அழகாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அடாசிவாக உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக அந்த பெயிண்டிங்கும் இருக்கும், அந்த பெயிண்டுடைய தன்மையும் நல்லாயிருக்கும், உங்களுடைய கலரிங்கும் நல்லா இருக்கும். ஸோ வந்து ஒயிட் சிமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். 2 கோட் ப்ரைமர் பண்ணுங்கள், 2 கோட் பட்டி பண்ணுங்கள், கிளியராக பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். தென் யூ வில் ஹாவ் அ குட் வால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் இந்தியா வால்ஸ் சேனல்.